ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகி 2 மாதம் ஆக போகுது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போர்படி மார்க்கெட் போகிறோம். இது வீட்டிலேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் போயிடலாம். இங்கே எல்லா பொருளுமே இருக்குது. காய்கறி, பழம், எல்லா பொருளுமே இருக்குது. இது வந்து வீக்லி ஒன்ஸு தான் இருக்குமா, சாட்டர்டே மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கோம். பூ வாங்கணும், அப்புறம் பழங்கள் எல்லாம் போய் பார்த்தோம். அங்கே திராட்சை வாங்கணும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் எல்லாமே என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த வளையல் கிளிப்பு கடையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் அதையும் 1, 2 வாங்கியாச்சு. அப்புறம் காய்கறிகளில் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்று ஒன்றா வாங்கினோம். தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே இருக்குது. பேக்கெட்டாக போடுறதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மிளகு, சீரகம் இந்த பேக்கெட்லாம் 10 ரூபா தான். அதில் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அப்பளக்கடை இருந்துச்சு. அந்த அப்பளக்கடையில் போயிட்டு பொரி உருண்டை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பொரி உருண்டை ஒரு பேக்கெட்டு வாங்கினோம். அப்படியே அப்பளம் எல்லாமே வாங்கினோம். அப்புறம் பக்கத்தில் பூண்டு கடை இருந்துச்சு. பூண்டு வந்து கிலோ வந்து 420 ரூபான்னு சொன்னாங்க. அதுலேயும் குவாலிட்டி பிரித்து வச்சுருந்தாங்க. 2 குவாலிட்டியாக இருந்துச்சு. அதை பார்த்து அதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் செப்பல்ஸ் இருந்துச்சு. செப்பல்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே 100 ரூபா தான். இது பார்க்கும்போது சவுகார்பேட்டையில் நம்ம வாங்குவோமே, அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தேன். பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதோட சரின்ட்டு வேறு மாடல் பட்டர்ஃப்ளை மாடல் பார்த்தேன். அதுவும் போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு. அது சரி 2, 3 ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சா இது ஃபைனல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். அடுத்து ஒன்று ஒன்றா மாட்டி பார்த்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வச்ச செப்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பட்டர்ஃப்ளை செப்பலையும் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கீரை கடைக்கு போனோம். கீரை வந்து 4 கட்டு 20 ரூபா. ஆனால் சின்ன சின்ன கட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் பெரிய கட்டு ஒரு கட்டு 20 ரூபான்னு விற்பாங்க. இங்கே வந்து கொத்தமல்லி கட்டு சைஸில் இருந்தது. அது 4 கட்டு 20 ரூபான்னாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வாழைக்கருவாடு வாங்கினோம். வாழைக்கருவாடு வாங்கிட்டு பார்த்தா நெத்திலி கருவாடு எல்லாமே இருந்தது. எங்களுக்கு வாழைக்கருவாடு ரொம்ப பிடிக்கும். அது வேணால் வறுத்துக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அங்கே பார்த்தா முருங்கைக்காய் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு. இந்த கடையில் முருங்கைக்காய் ரொம்ப பெருசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா மீன்லாம் இருந்தது. எல்லாமே ஏரி மீன். ஏரி மீன் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் அதை வாங்கவே இல்லை நாங்கள். அதோட சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ஐட்டம் கடை இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் போயிட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போன பிறகு நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு பார்க்கறதே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். எப்போவுமே அம்மா கூட போய் பழகிட்டனால இப்போ ஃபஸ்ட் டைம் தனியாக போய் என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோ என்ன பட்ஜெட்டு எல்லாமே பார்த்தோம். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வாங்கின அனுபவம் இருக்கா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்ன